ஹாய். அப்படியே யூடியூப் பக்கத்துல இருந்து அப்படியே இன்ஸ்டாகிராம் பக்கம் போயிருக்கேன். அங்கே தான் வீடியோ அப்படியே கொத்து கொத்தா இருக்கும். எடுத்தோடனே 2 வீடியோ, 2மே செம்ம வீடியோ. அதில் ஒன்று பேக்ரவுண்டில் எனக்கு கேட்குற மியூசிக் இருக்கு இல்லையா, தனியொருவன் வில்லனோட மிரட்டல் டீமோட போட்டு அந்த பையனோட ஷர்ட்டில் வந்து STIT தெரியுதா, சம்பாசனம் கடன் கடல் காதல் யோசிச்சு இறங்குமாப்பிள்ள இல்லைன்னா சாப்பிடலாம் அப்படின்னு போட்டு இது வந்து ரொம்ப அப்படியே ஃபயர் விடுற மாதிரி ஒரு ஷார்ட்ஸ். உலகம் உண்மை அப்படின்னு வரும்போது எதுக்கு அந்த சவுண்டு பர்டிகுலராக விடாமுயற்சியில் வரும்ல அந்த லைனில் வந்து ஓடுது. கொஞ்சம் வருஷம் முன்னா ம், ரஜினி, கமல், அஜித், சூர்யா, தனுஷ், எஸ்கேன்னு மொத்த ஹோலிவுட் கூட சண்டை செஞ்ச கூட்டம் இப்போ அப்படியே கட் பண்ணா அப்படின்னு போட்டிருக்கு. இது ரொம்ப ஃபேவரட்டான சீன்ஸ் எனக்கு ஒரு படத்தில். இது ஒரு ஃபயர்ஃபுல்லான ஒரு இது. அதை நீங்கள் வைப் பண்ணி கேட்கும்போது அது அப்படி இருக்கும். நிறையா அங்கே வந்துருச்சுனாலே ஃபஸ்ட்டு இன்ஸ்டாவில் தான் வந்து ஒரு விஷயம் வந்து ட்ரெண்ட் ஆகுது. அதுக்கப்புறம் அப்படியே அதை யூடியூப்ல தூக்கி போட்டுறாங்க. அப்படியே வைப் பண்ணலாம் நீங்கள். அதாவது சூப்பர் ஸ்டார் சொடக்கு போட்டு கூப்பிடுற அந்த ஒரு ஸ்வாக். சம் ஒன் ஐ டேக் மை ஃபாதர் பிஸ்னஸ் அப்படின்ட்டு வருது. இது வந்து லைவாக அப்படியே தள்ளி விடும்போது வருது. அட்டாக்லாம் ஹெவியாக இருக்கு இன்ஸ்டாவில். சரிதா, ஐ வில் பில்ட் மை ஓன் எம்பையர் ஒன்லி தளபதி விஜய் தெரிவிக்க விடுறாங்களா. கார்த்தி வந்து கன்னை பின்னால் வந்து சொல்கிற ஒரு ஷாட் உண்டு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதை போட்டு விட்டுருக்கான் மாலை. அதாவது விஜய்க்கு இருக்கிறத விட நமக்கு பிரச்சனை இருக்கு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. அதை வந்து ஸ்பெஷலாக என்ன அப்படின்னா கார்த்திகோட லுக்கு தான். தெரியுதா, வரும் பார்த்துருப்பீங்க. ப்ரோ ரியலி மேட் த கேட் மேட். அது என்ன காட்சின்னா, ரெண்டு பேருமே ஒரு சைக்கிளில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபுல்லாக வந்து ஒரு சைக்கிளோட பின்னாடியில் வந்து மீனாக இருக்குது. இதை நான் கண்டிப்பாக காட்டணும், அப்போ தான் உங்களுக்கு புரியும். படக்குன்னு எடுத்துச்சா, சண்டை போடுது, ஆரன் அடிச்சு வந்துட்டு ஆரன் அடிச்சு கட்டுதுன்னா டபக்குன்னு உள்ள விழுந்துருச்சு. அதுக்கும் பசிக்கும்ல, அதுக்கும் கோவம் வரும். இது புதுசாக இருக்குப்பா, நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததில்ல. பாப்பா என்ன நடக்குன்ட்டு. இது வந்து எஜுகேஷனுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகும். என்ன அப்படின்னா, ஒரு பையனுக்கு ஃபுல்லாக எஜுகேஷன் கொடுக்குறாங்க, ஒரு பையனுக்கு வந்து பணமாக கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி. ஒரு இடத்துல போனோடனே அந்த பையன் என்ன பண்ணுறான்னா, ஃபுல்லாக பணத்தை பள்ளத்தில் போட்டு அப்படியே கிராஸ் ஆகி போகிற மாதிரி இந்த பையன் வந்து ஒரு பாதையை வந்து உருவாக்குறான். சும்மா ஒரு கார்ட்டூன் மாதிரின்னு வச்சுக்கலாம். 2 ஃபாதர், 2 ஃபாதருடைய பசங்க அப்படின்ற மாதிரி. அப்புறம் கடல் கிட்ட போன உடனே கடல்ல பணம் போடுற மாதிரி போட்டு அப்படியே ரிட்டர்ன் போற மாதிரி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே புக் எடுத்து இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்குறான். துடுப்பு எடுத்து துடுப்பு போட ஆரம்பிச்சிட்டான். நல்லா இருந்துச்சு. ஆனால் எண்டு எனக்கு பிடிக்கல. ஏன் அப்படின்னா, அந்த படகு எடுத்துட்டு போயிட்டு இருந்தாங்க இல்லையா, அதுக்கு மேலே அவன் பெரிய கப்பலில் வருதான். என்னதான் சொன்னாலும் மணி இல்லை அப்படின்னா அதை உருவாக்குறதுக்கான ஒரு வழியாக இருக்கணும். இன்னொரு பக்கம் வந்து எஜுகேஷன் எஜுகேஷன் தான் இம்பார்ட்டன்ட். ஒன்றுமே இல்லைன்னா எஜுகேஷன் வளர்த்துக்கணும். பணம் இருந்தது அப்படின்னா இன்னும் எஜுகேஷன் வளர்த்துட்டா இன்னும்
வேற மாதிரி ஒரு பவர்ஃபுல்லாக இருக்கும். ஏன் இது சொல்கிறேன் அப்படின்னா, லாஸ்ட்டு பிக் பாஸ் ஷோவாக இருக்கட்டும், இன்னும் ஒரு சில இதெல்லாம் வந்து எஜுகேஷன் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்றத லைட்டாக குறைக்கிற மாதிரி ஃபீலாக ஒரு சில வீடியோஸ்லாம் வந்தது. அப்படிலாம் கிடையாது. அதெல்லாம் பணம் இருக்கிறவங்க பேசுறது, அதெல்லாம் யாருமே கேட்காதீங்க. சரியா? எஜுகேஷன் இஸ் டு மஸ்ட் அப்படிம்பாங்கல்ல. வந்து பயங்கரமாக படிச்சு தள்ளிடணும். வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன வேணாலும் பாருங்கள், பிடிச்ச வேலையை பாருங்கள். ஒரு இடத்துல போய் நின்று ஒரு டாக் ஆரம்பிக்குது அப்படின்னா, அந்நேரம் உங்களுக்கு வந்து அந்த விஷயம் தெரியுது அப்படின்னா, சூப்பராக இருக்கும். அதுக்காக தட் ஒன் ப்ரோ ஹேஸ் பீன் வித் யூ சின்ஸ் யூ ஹேட் நத்திங் அப்படின்ட்டு 2 பேர் அப்படி நடந்து போகிறாங்க. செம்ம மேட்ரு. இதுக்கு அதே தலைப்பாக வைக்கலாம். வீடியோ வந்து கட் ஆயிருச்சு. அது முக்கியமான விஷயம் பேசிட்டு இருக்கும், கட் ஆயிருச்சு. என்னன்னா சர்ப்ரைஸ் கொடுக்கணும். அந்த கடை வச்சிருக்கவங்களுக்கு சர்ப்ரைஸ். இது யாருக்கு அப்படின்னா, இதை கமெண்ட்ல தான் போடலாம்னு நினச்சிருந்தேன். சரி நாங்கள் கமெண்டே போட்டுக்கிறேன். கோபிஸ் பார்க்குறவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய 2 பேர் வந்து கேமரா வச்சிருக்கிற மாதிரி ஃபோட்டோவை ஒரு கேமரா கடைக்கு நல்லா பெருசாக வச்சு அப்போவே பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க எவ்வளோ பெரிய ஃபேன்ஸாக இருப்பாங்க அப்படின்றதுக்காக சொல்ல வரேன். ஸோ அவங்களோட கடைக்கு சர்ப்ரைஸ் அனுப்புறது கமெண்ட்ல போடலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அது ஊர் வந்து சத்திரப்பட்டி பக்கத்தில் ஒரு ஏரியாவில். ஸோ எங்கேயுமே அலைய வேணாம். அந்த ஸ்டாப் போர்டு போட்டிருக்கிறதுக்கு இறங்கி அப்படி பார்த்தா ஆப்போசிட்ல தெரியும், அந்த மாதிரி ஒரு பிளேஸ். இதை வந்து நான் அவங்களுக்கு கமெண்ட்ல சொல்லலாம்னு நினைச்சேன். அப்புறமேட்டு சொல்லுவோம். சாம்ராஜ்யத்தின் அரசன். போதி தர்மா வீடியோ ஒரு பக்கம் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் ஸ்ருதிஹாசன் வந்து அவங்கள வச்சு ஒரு மீம் ஒன்று பார்த்தேன், அதுவும் போய்கிட்டு இருந்தது. அது எப்படின்னா, ஒரு பொண்ணு வந்து அவங்க வீட்டில் லவ்வர் சொன்னோடனே அவங்க வீட்டில் எப்படி அதை ட்ரீட் பண்ணுவாங்க அப்படின்றதுக்கு வந்து ஸ்ரீ படத்தில் வந்து அவங்க அழுவாங்க இல்லையா, தனுஷ் ஃபோட்டோ பார்த்துட்டு, அது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் மன்சூலிக்கான அவங்க சன்னு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டான்ஸ் வீடியோ பார்த்தேன். நல்லா செம்மையாக டான்ஸ் ஆடியிருக்காப்புல. அதுவும் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களுக்கு வந்து ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கு. அப்புறம் கமல் சாங்ஸ் ஒன்று பார்த்தேன், அது ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கு. இது எல்லாமே போய்கிட்டு இருந்தாலும் ஃபன்னாக சில விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருந்தது. இப்போ நான் இருக்கிறேன்னா, இதுக்கு முன்னாடி யார் ஃபோட்டோ வைக்கணும் அப்படின்றத நான் முடிவு பண்ணுவேன். ஸோ எனக்கு பிடிச்சது இந்த மாதிரி, இது பொதுவாக கேஷுவலாக நடக்கிற விஷயம். ஒரு நிகழ்ச்சி நடத்துறவங்ககிட்ட போயிட்டு அந்த ஃபோட்டோ வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில, அதை உங்களை எப்படி சொல்றேன்னு தெரில, சண்டை விட்டுருப்பாங்க. அந்த வீடியோ நீங்களும் பார்த்துருப்பீங்க. அது அப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு பண்ணி காய்ஸ் அப்படின்னு போட்டு கமெண்ட்ல போட்டுட்டு இருந்தாங்க. அதை பார்க்கும்போது சிரிப்பா இருந்தது. 4 முனைக்கு தான் போட்டியே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட வாதிட்டு இருந்தாங்க. ஸோ 4 கட்சிகள் ஓப்பனாக பேசலாம், அதில் ஒன்றும் தப்பே இல்லை. கூச்சல் போட்டவங்க யார் அப்படின்னா திமுகவுடைய ஊபிஎஸ் தான் கத்திக்கிட்டு இருந்தாங்க. அது வந்து ஃபன்னியா வந்து அதை ஒரு மீமா ரெடி பண்ணி, வீடியோவை ரெடி பண்ணி போட்டு தள்ளிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த நிகழ்ச்சி நடத்தின நெறியாளர் வந்து தெளிவா பேசியிருந்தாரு அதுல. இது வந்து நாங்க நடத்துற நிகழ்ச்சி, நாங்க என்ன போட்டோ வைக்கணும் நாங்க தான் முடிவு பண்ணுவோம் அப்படின்ட்டு. ஒருவேளை எப்படி இருக்குமோ, 1, 2, 1ல வந்து தளபதி விஜய், 2 வந்து சீமான் இருந்தாப்புல, 3 வந்து எடப்பாடி, 4th ஸ்டாலின். ஒருவேளை இந்த ஆர்டர்ல பார்த்து கடுப்பாயிட்டாங்களா என்னன்னு தெரியல. இல்லைன்னா அது லெஃப்ட் ரைட் சொல்லுவாங்க இல்லையா, இப்போ நான் பேசுறேன் அப்படின்னா நான் வலது கை தான் தூக்குறேன், அதுல உங்களுக்கு மிரர் அந்த மாதிரி ஃப்ரேமா இருக்குமா, அதை நான் சரியா கவனிக்கல. ஏன் அப்படின்னா அவங்க பண்ண உடனே நெறியாளர் அவங்கள செஞ்சு விட்டாரா, அதை பார்த்த உடனே எனக்கு சிரிப்பு தான் வந்தது. அதை பார்க்கும்போது அந்த மாதிரி ஏதாவது இருக்குமோ அப்படிதான் தோணுச்சு. இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இதுதான். F1 கார் ரேஸ்ல வந்து அதை பார்க்கும்போது, ஒரு மூவி பார்க்குறோம், நான் ஓடிடியில் தான் பார்த்தேன். அப்போ வந்து ஒரு எப்படி சொல்றது, ஒரு டாக்குமெண்ட்ரி மூவி தானே அது. பட் அதை சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஒரு லைஃப் எடுத்து ஒரு விஷயம் பண்ணுறாங்க, செம்மையாக பண்ணியிருந்தாங்க. அப்படியே அப்டேட் அப்டேட். ஏன்னா சில தடவை கார்ஷீன் ஒரே காட்டும்போது போர் அடிச்சிடும், நம்ம அதுக்குள்ள இதாகாது. பட் வந்து இதுக்கு நான் யார் தேங்க்ஸ் சொல்லுவேன் அப்படின்னா, மூவி வந்தோடனே ஒரு இன்டர்வியூ, ஆர்கே சுரேஷ் அவங்க தான் வந்து சொல்லும்போது, அவர் செம்மையாக பண்ணியிருக்கா அப்படின்னு அவர் படம் வந்தோடனே பார்த்தோன்னே உடனே ஒரு இன்டர்வியூ. அப்போ வந்து அதுக்கு முன்னாடி அதை ஷேர் பண்ணியிருந்தப்போ எனக்கு அதுக்கான வாய்ப்பு கிடைக்கல, நான் பார்க்கல. ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே பேசும்போதும் மைண்டில் வந்துட்டு அப்படியே போயிடுச்சு, அதை அப்படியே விட்டுருந்தேன். இந்த ஆர்கே சுரேஷ் அவங்க பேசினோடனே அந்த இடத்துல தான் அதை பார்த்தேன், செம்ம ஃபீலாக இருந்துச்சு. கர்ரிக்க விட்டுருப்பாப்புல.
செம்ம மீன். இதை வந்து ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு பாய் பார்த்தா அப்படியே ஃபயராக இருக்கும். காமிக்கணும் அப்படின்ற வேர்டை மட்டும் எல்லோ கலரில் போட்டிருக்கான். when my mom finally says நீ எனக்காக ஜெயிக்கணும், என்னோட வளர்ப்பு என்னன்னு அப்படின்னு போட்டு அந்த காமிக்கணுன்ற வேர்டை மட்டும் எல்லோவில் போட்டு அப்படி ஆர்வமாக இருக்கு அப்பில் போட்டு ஹார்ட் போட்டு விட்டு பேக்ரவுண்டில் வந்து சனா மியூசிக் அப்படியே த ஒன் மியூசிக் வர முடியாது, சான்ஸே இல்லை, அப்படியே ஃபயராக இருக்கும். அப்படின்னு வரும் இல்லையா. ஒரு பொண்ணு இட்லி மேட்டரை போட்டு ஹார்ட் பிரேக் போட்டிருக்காங்க. இதெல்லாம் கொடுமைப்படுத்திருக்காங்க அப்படின்றது தெரியுது. சொல்வதெல்லாம் உங்களது. I have bad habit. I respect females but never trust blindly. செம்மையா இருக்கா. ஒரு பொண்ணு அப்படியே கன் எடுக்கிறது, அப்படியே ரெண்டாம் புல்லட் இருக்குன்னு இங்கிலீஷ் மூவியில் உள்ளது. மொட்டையை போட்டு தலைவன் கலக்கியிருக்கான். டிஆர் வந்து பட்டாப்பட்டியோட ஆடுவார்ல, அதை வந்து அலறுவாங்க இன்றைக்கு அந்த சாங் போட்டு போட்டு விட்டுருக்காங்க. நினைச்சேன், அதான் இதை ஷேர் பண்றேன். ரொம்ப ஹாப்பியா. மனிதரை காப்பாற்ற மனிதனால் மட்டுமே முடியும். ஜோக்கர் மூவியில் நான் வந்து இந்த மூவி அந்த டயத்தில் பார்த்துட்டு இந்த படம் நேஷனல் அவார்டு அடிக்கும் அப்படின்ட்டு நிறைய மூவி சொல்லியிருக்கிறேன். அதை அடிச்சிருக்கும் செஞ்சுருக்கு. வெயில், இறுதி சுற்று, அப்புறம் நேஷனல் அவார்டு வாங்கி வந்த படத்தை இன்ட்ரெஸ்டாக போய் பார்க்கணும் அப்படின்ட்டு. அது என்ன படம் அப்படின்னா சேம் மூவி கூடயே இறுதி சுற்று கூடயே வந்தது. பட் வந்து அது ஒரு லோ பட்ஜெட் படம். அதனால வந்து அது அவ்வளோவா வெளியே தெரியாமல் அதில் நான் ஆர்வம் பார்த்த இடம் எந்த இடம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மெச்சி உனை ஊரார் புகழ்ந்தால் மேனிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாரதியார் லைனை பயன்படுத்தியிருப்பாங்க டைரக்டர். இதுக்கு என்ன சீன் அவர் வச்சிருப்பாரு அப்படின்னு அந்த பாட்டை மட்டும் அப்படி கேட்டுட்டு அப்பெல்லாம் அந்த MP3 இருந்து டவுன்லோட் பண்ணி ஆடியோல கேட்பேன். 2014 நான் சொல்றது, 14-15 அந்த டயத்துல. அப்ப கேட்கும்போது அதுல தியேட்டர்ல போய் பார்க்கும்போது ஒரு செம்மையா இருந்தது. அது என்ன சீன் வச்சிருந்தாங்கன்னா, அந்த பையன் வந்து ஸ்விம்மிங் பூல்ல காப்பாத்துறான். ஸ்விம்மிங் பூல்லங்க தெப்பத்துல ஒரு பையன் விழுந்துடுறான், அவனை காப்பாத்துறான். ஆட்டோலாம் எடுத்து ஓட்டுற மாதிரி. குற்றமே தண்டனை, குற்றமே கெடுதல் ரெண்டு வந்துச்சு இல்லையா. அதுல வந்து இந்த படம் வந்து குற்றமே தண்டனை. ஐ திங்க் டீச்சர் வந்து ஒரு மாதிரி முதல்ல ஒரு எலி வரும், அடுத்து வந்தா நான் உன்னை கொண்டுருவேன், அப்பெல்லாம் வரக்கூடாது அப்படின்ட்டு அது அக்கறையா அவங்களுக்கு ஒரு மனிதாபிமானம் இருக்குன்றதை காட்டுற மாதிரி தான் எலி சாட் தான் ஓப்பனிங் வச்சிருப்பாங்க. அதை பற்றி நம்ம தனியாக பேசலாம். ஏன்னா இதுல நம்ம தலைவர் செமையா நடிச்சிருப்பாரு ஜோக்கர்ல. 12 குழந்தைங்க செத்துச்சு அப்படின்னு ஜோக்கர்ல பேசுறதுன்னு. ஏன்னா இந்த படம் எதுக்கு நான் சொல்ல வந்தேன்னா, இந்த படம் பார்த்து முடிச்சா என்னோட வேர்ட்ஸ் ஃபர்ஸ்ட் வந்தது வந்து நேஷனல் அவார்டு. செகண்ட் வந்து இந்த படத்துல வந்து தேவையற்ற ஒரு வார்த்தைகள் கூட கிடையாது. அந்த அளவுக்கு ஸ்டார்டிங் வந்து எண்டு வரைக்கும் சூப்பராக இருந்தது. அரசியலெல்லாம் டைரக்ட் அட்டாக் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்ததுன்ட்டு ஆனால் விட்டு பேசிகிட்டு இருந்தேன். நான் ஒரு சிலருக்கு சொல்லி இந்த படத்தை அந்த இடத்துல பார்க்க வச்சேன். எங்கள் ஊரில் வந்து பழைய மீனாஸ் தேட்டர் இருக்கப்போ அது ஒரு தனி ஃபீல். இப்போ வந்து அதை டெவலப் பண்ணி 12 4K மாற்றிட்டாங்க. அப்போ வேற ஒரு செட்டப்பில் இருந்தது அந்நேரம் பார்த்தது. அந்த டயத்தை ஒட்டி தான் குப்பை கதை இது எல்லாமே வந்துக்கிட்டு இருந்துச்சு. அவங்க குளிச்சுட்ட கூட பேசும்போது ஜிவி பிரகாஷோட மூவி இதுக்கும் மாற்றி பேரை மாற்றி வச்சுக்கலான்னு சொல்லி ஒரு மாதிரி நெகட்டிவாக பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பட் குப்பை கதை கூட சூப்பர் மூவி. எதுக்கு சொல்லணும்னா அந்த ஜோக்கர் மூவி வந்து என்னோட ஒன் ஆஃப் த ஃபேவரட். செம்மையாக இருக்கும். ஓகே, இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிட்டு இருக்கு மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. நாளைக்கு வந்து வீடியோ கண்டினியூ பண்ணுறேன்.